ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் இந்த 3 ரோல் நார்மல் நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கூடையாக நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் பேக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நிறையா பொருள் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். இதில் கைப்பிடியுமே நல்லா ஸ்ட்ராங்கான கைப்பிடி போட்டிருக்கேன். நான் 5x5 அந்த பேட்டர்னில் வந்து பிரித்து போட்டிருக்கேன். இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து 3 ரோல் வந்து தேவைப்படும். கைப்பிடியோடு சேர்த்து 3 ரோல் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரியான கூடைகள் போடுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நமக்கு 3 ரோல் ஒயர் தேவைப்படும். ஒரு மாம்பழ கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர், ஒரு ப்ரௌன் எடுத்திருக்கேன். இது செக்குடு பேட்டர்ன்லாம் போடுறதுனால நமக்கு 3 ரோல்லேருந்துமே ஒயர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே ஒரு ஸ்கேலும் சிசரும் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். எப்பயும் போல் ஒயர் ரோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த கட்டியிருப்பாங்களே அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவரோடு வச்சு நம்ம கூட போடும்போது சிக்கல் விழாமல் இருக்கும். நமக்கு போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். சென்டரில் ஹோல் போட்டுட்டு நடுவுலேருந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. மேலேருந்து எடுக்கக்கூடாது. சென்டர்லேருந்து ஒயர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலாக நமக்கு வந்து 8 அடியில் வந்து ஒயர் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 8 அடி கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக் சைடு 4, ஃப்ரண்ட்டில் 4 வரும். நமக்கு சுற்றி வந்து மொத்தம் 8 அடி வந்திருக்கும். 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எல்லா ஒயர்ஸையுமே அந்த ஒயரை வச்சு நம்ம அளந்துக்கலாம். எட்டு அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அதை வச்சே மிச்சம் எல்லா ஒயரையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோவில் 10, ப்ரௌனில் 10, அதே மாதிரி ரெட் கலரில் 10, மொத்தம் 30 ஒயர் நமக்கு தேவைப்படும். 3 ரோல்லையும் சேர்த்து 30 ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயர்ஸுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து 30 ஒயர் வந்து கட் பண்ணி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு பேஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம அடிபாகம் போடுறதுக்கு நான் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். 10 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ப்ரௌனில் ஒரு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயருமே ப்ரௌன் கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு போடுறதுக்காக. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒயரோட அளவுக்கு அளந்துக்கலாம். ரன்னிங் ஒயரை சமமாக மடிச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் இருக்குது. ரைட் சைடு இருக்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் மேலே மாட்டிங்கன்னா இன்ட்டு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க ஒயரோட அந்த ரஃப் சர்ஃபேஸ் எடுத்து மேலே போட்டுட்டு சைடில் போகிற ஒயரை அந்த லூப் உள்ள மாட்டி நாட்டை டைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் நாட் கிடச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. ரன்னிங் ஒயர் எப்போவுமே நமக்கு ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சமமாக ஆகிற வரைக்குமே நம்ம வந்து அதை வந்து அப் அண்ட் டவுன் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடில் நம்ம விட்டுருக்க ஒயருமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மேலே போகிற ஒயரோட அளந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் போகிற ஒயருமே கரெக்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஒயர் ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை அது மேலே போட்டு கீழே போகிற ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு சைடில் போகிற ஒயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். சேம் ஒவ்வொரு நாட்டும் போட்டு முடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அப்போ தான் மேலே கூட வளர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து முன்ன பின்ன இருக்காது, கரெக்டாக ஈவனாக வந்து வரும். நமக்கு ஒவ்வொரு நாட்டும் போடும்போது இந்த மாதிரி இழுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் தான் இழுத்து டைட் பண்ணணும்.
நீங்கள் வந்து ஹரிசாண்டலில் பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும், லூஸ் ஆகிடும். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது நாட் வந்து நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள் 5 நாட் வந்து போட்டிருக்கேன். ப்ரௌன் கலரில் 5 நாட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து 5 பிரித்து போட போகிறோம். ஸோ அடுத்து வந்து எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயரை மடிச்சுட்டு எல்லோ கலர் வயரை அந்த மேலே போட்டுட்டு கீழே போகிற இந்த ரன்னிங் வயரோட ப்ரௌன் கலர் வயர் அதை எடுத்து மேலே போட்டு சைடில் போகிற எல்லோ வயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். நார்மல் நாட் எப்படி போடுறதுன்ட்டு நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி 1 ரோல்லையும் பேஸ்கெட் போட்டிருக்கோம். கட்டம் டிசைன் கூடயுமே நம்ம சின்னதாக வந்து போட்டிருக்கோம் 1.5 ரோலில். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு மினி பேஸ்கெட்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாட்ஸும் நல்லா டைட்டாக போடுங்க. ஒவ்வொரு நாட்டும் போட்டு முடித்ததுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் 5 நாட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் மடிச்சுட்டு ரெட் கலர் ஒயர் மேலே போட்டுட்டு ப்ரௌன் கலர் ஒயரை அந்த மாதிரி மேலே வச்சுட்டு ரெட் கலர் ஒயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் நாட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரியே அடுத்த 5 நாட் வந்து ரெட் கலர் நாட்டை வந்து நம்ம போடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 30 ஒயர்ஸையுமே இந்த மாதிரி 5 பிரித்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌன் 5, எல்லோவில் 5, அதே மாதிரி ரெட் கலரில் 5 வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மொத்தம் 15 நாட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி மிச்சம் இருக்க 15 வயரையுமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 30 வயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ப்ரௌனில் ஃபஸ்ட்டு ப்ரௌனில் 5, அடுத்து எல்லோ, அடுத்து ரெட்டு, அடுத்து திருப்பியும் அதே மாதிரி தான் ப்ரௌன், எல்லோ, ரெட், இதே மாதிரி இந்த பேட்டர்னில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நாட்ஸ் வந்து நம்ம இழுத்து டைட் பண்ணிக்கலாம், லூஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம அப்படியே மடிச்சுட்டு சைடில் போகிற வயரோட அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அளந்துட்டு சைடில் போகிற வயர் அளவுக்கே நம்ம வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுடணும். அடுத்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சைடில் போகிற ஒயரை அளந்துக்கலாம். அளந்துட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் மடித்ததுக்கப்புறமா இந்த மேலே போகிற ஒயரை
இந்த ரன்னிங் ஒயர் மேலே சுற்றிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே போட்டுட்டு சைடில் போகிற ஒயரை லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். சேம் சைடில் போகிற ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக விட்டுருக்கோமா அப்படின்ட்டு அந்த அப் அண்ட் டவுன் செக் பண்ணோம் இல்லையா, அதுவுமே பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு லைன் அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும் ரன்னிங் ஒயரை வச்சு. இந்த பேஸ் போடுற வரைக்கும் மட்டும், அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு நாட் போடுற வரைக்கும் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லூஸ் ஆகிடுச்சி அப்படின்னா. இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி நம்ம முடித்தோமோ சேம் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லைனை விட்டு அந்த சைடு ஒயரை அளந்து செகண்ட் லைனையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சைடில் அளந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒயரோட அளவுக்கு அந்த அளந்துட்டு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விடணும். இப்போ 2 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடையாளத்துக்காக ஃபஸ்ட் லைனில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனுக்கு வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேலேயும் கீழேயும் நாட்ஸ் வந்து போட போகிறோம். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கூட வந்து வளர்ந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 லைனை பேஸ் பண்ணி நம்ம மேலேயும் கீழேயும் நாட்ஸ் வந்து இப்போ லைன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயர் சேம் ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். சைடில் போகிற ஒயரை அளந்துட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் மேலே இந்த மாதிரி சுற்றிட்டு கீழே போகிற ப்ரௌன் ஒயரை மேலே போட்டுட்டு சைடில் போகிற அந்த ஒயரை எடுத்து லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். சைடில் போகிற ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த லைன் ஃபுல்லாக நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும். எந்த நாட்ஸையுமே விட்டுறாமல், எந்த ஒயரையுமே விட்டுறாமல் நம்ம நாட்ஸ் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைனுமே நம்ம போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 லைனுக்கு மேலே 2 லைன் நான் போட்டிருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். சைடில் போகிற ப்ரௌன் ஒயர் அளந்துக்கலாம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த 4 லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான். சைடில் போகிற ஒயரை அளந்துட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேலே போகிற அந்த ரெட் கலர் ஒயரை எடுத்து சுற்றிட்டு கீழே போகிறத மேலே போட்டு சைடில் போகிற ஒயரை எடுத்து லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு சைடில் போகிற ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே ஃபார்மேட் தான். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். சென்டராக போட்டிருக்க 2 லைன் இல்லாமல் மேலே 4 கீழே 4 மொத்தம் நமக்கு வந்து 10 லைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். நான் இப்போ வந்து ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே 2 லைன் போடுங்க. அதே மாதிரி கீழே 2 லைன் போடணும். அடுத்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிடும். மொத்தம் 10 லைன் வந்து போடணும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அடிபாகம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நடுவில் இந்த 2 லைன் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 லைன் போட்டோம். அது இல்லாமல் மேலே 4 லைன் கீழே 4 லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ப்ரௌன் கலரில் லைன் ஃபார்ம் பண்ணோம். அதை பேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ப்ரௌனில் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா மேலே 2 ரெட்டு கீழே 2 ரெட்டு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழேயும் மேலேயும் ஒரு லைன் வந்து எல்லோவில் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி பேஸ் முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து தென்னங்குச்சி சொருக போகிறேன். நான் தென்னங்குச்சி எப்படி சொருகணுன்ட்டு தனி வீடியோவுமே போட்டிருக்கேன். அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் தென்னங்குச்சி சொருகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம தென்னங்குச்சி சொருகி போடும்போது தான் கூட பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். சைடில் போகிற முடிச்சு வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம பேஸ் போடும்போது போட்டோம் இல்லையா, இனிமேல் அந்த முடிச்சு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோவில் முடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக செருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து நாட்ஸ் போட்டுக்கலாம். எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக செருகிற அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து 3வது நாட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏணிப்படி முடிச்சு இல்லாமையுமே கூட போட்டிருக்கோம். 1.5 ரோலில் பேஸ்கெட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு வந்து எப்படி போடுறதுன்ட்டு டீட்டெயில்டு வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். 2 ரோல் பேஸ்கெட், கிராஸ்கட் பேஸ்கெட் இருக்குது. டாட்ஸ் டிசைன்லையுமே பேஸ்கெட் போட்டிருக்கோம். ஃப்ளவர் வேஷ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சோப்பு டப்பா வந்து போட்டிருக்கோம். சின்னதாக பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்னதாக அதெல்லாம் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கூட போடுறதுக்கு. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த வயருமே விடாமல் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக நாட் நம்ம போட்டுகிட்டே வரணும். நார்மல் நாட் தான் போடணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம். இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அது போகிற அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே மடிச்சுட்டு அந்த சைடில் போட்டு பார்த்திங்களா, அந்த எல்லோ ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் மேலே சுற்றிட்டு ரெட் கலர் ஒயரை அது மேலே போட்டு எல்லோ கலர் ஒயரை அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிட்டிங்கன்னா நார்மல் நாட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கீங்க, அதாவது மூளை திருப்பியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு நார்மலாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்காது. நம்ம கார்னர் டர்ன் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது. அந்த சைடு ஃபுல்லாக நம்ம 10 லைன் போடணும். சரி, 10 நாட் வந்து போடணும். இந்த 10 நாட்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கார்னர் டர்ன் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க. நீங்கள் பேஸ்லேருந்தே நல்லா டைட்டாக போட்டு வந்தீங்க அப்படின்னா கூட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும் பேஸ்கெட்டுமே. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து 3rd கார்னர், அடுத்து 4th கார்னர், அப்படி தான் 4 கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணும்போது சொருகிறதுக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ளே சொருகி விட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே அப்படியே நம்ம வளர்த்துட்டே வரணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனலில் ஏற்கனவே 1.5 ரோல் கட்டன் டிசைன் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா 1 ரோல் பேஸ்கெட் பிகினர்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் கூட வேணும்னாலுமே அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது பார்த்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த கூடையை வந்து நீங்கள் ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் கூட போடலாம். ஆனால் மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக அந்த ரவுண்டாக வராது, ஒரு லைன் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம், நீட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், 5 லைன் வந்து ரெட் கலரில் நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லோ கலரில் 5 லைன், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலரில் 5 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைனும் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு
கட் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதை சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு 4-5 பூக்கிட்ட சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது நம்ம கட் பண்ணியும் விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி போடணும். இதே மாதிரி தான் நம்ம அந்த 15 லைனுமே நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது சொருகி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ரௌன் அந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். கொஞ்சமாக அந்த அளவுக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம் அப்படின்றதுனால. இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ஏதாவது ஒரு நாட்லேருந்து ஒயர் எடுத்து அது மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு ரெட் கலர் ஒயரை இது மேலே போட்டு சைடில் போகிற ஒயரை லூப் உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் நாட் போட்டுடலாம். சேம் அதே மாதிரி நம்ம சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ செகண்ட் நாட் வந்து போடுறேன். அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது. அந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நார்மல் நாட் அப்படியே போட்டுகிட்டே வரணும். அந்த ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம சுருகிறதுக்காக விட்ட ஒயரை உள்ளே வந்து சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம அதே ரன்னிங் ஒயரில் 5 லைன் மொத்தம் ரெட் கலரில் வந்து 5 லைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோ ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் 5 லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ ஜாயின் பண்ணி 3வது லைன் வந்து முடிச்சிருக்கேன். இந்த 3வது லைனை இப்போ நம்ம முடிக்கணும். அதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க நாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு மடிச்சுக்கோங்க. மாதிரி மடிச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லூப் உள்ள விட்டு நம்ம எந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணமோ அந்த நாட்டோட ஒயரையே எடுத்து அந்த ரன்னிங் ஒயர் முடித்தோம் இல்லையா அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு பின்னாடி இருக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். பின்னாடி இருக்க அந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த ப்ரௌன் ஒயரை அது மேலே சுற்றிட்டு சைடில் போகிற ஒயரை எடுத்து லூப் உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும் சுற்றிலும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கூட நல்லா பெருசாக நமக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக நான் 29 லைன் வந்து போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் 5, எல்லோ 5, ப்ரௌன் 5, அதுக்கப்புறமா ரெட் 5, எல்லோ 5, ப்ரௌன் கலரில் 4 ஒயர் வந்து 4 லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு கிட்ட நமக்கு ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா நம்ம அதோடு நிறுத்திட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரௌன் கலர் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அதை சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஒயர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் விட்டு 3வது லைனில் சொருகுங்க. இந்த மாதிரி சொருகும்போது நமக்கு ஒரு பூ வந்து உள்ளே மடங்கி வரும். சரி, ஒரு லைன் வந்து அப்படியே நமக்கு மடங்கின மாதிரி வரும். டோட்டலாக 29 லைன் போட்டிருக்கோம். நமக்கு ஒரு பூ மடங்கி வந்துச்சு அப்படின்னா நமக்கு விசிபிளாக 28 லைன் வந்து தெரியும். இப்போ நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்து சொருகிட்டிங்க அப்படின்னா எல்லா ஒயர்ஸுமே சொருகி விட்டுட்டிங்கனாலுமே கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 5-6 பூக்கிட்ட சொருகி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒயர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு லைன் வந்து அப்படியே மடங்கி வரும். ஃபுல்லாக எல்லா ஒயருமே சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறதுமே கட் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக நமக்கு வந்து கூட வந்து நல்லா பெருசாக கிடச்சிருக்கு. பாருங்கள் ஹைட்டுமே நல்லா ஹைட்டாகவும் இருக்குது, அகலமாகவும் நமக்கு இருக்குது கூட. இதெல்லாம் நிறைய பொருள் வச்சு இதில் கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னுமே டீட்டெயில்டாக வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடணுன்ற வீடியோ அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக அதில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.